திமுக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, அதை அறிமுகப்படுத்தாலும் சரி, அது பெயர் அளவில் மட்டும்தான் இருக்கே தவிர மக்களுக்கு பயன்படும் இல்லை. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் எல்லாம் மக்களுக்கே தெரியுமே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் அவர் பேர் முதலமைச்சர் சுகாதார திட்டம், உங்களில் ஒருவன், இந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லா டிவிலையும் கொடுத்து டிவிக்காரங்களை தொந்தரவு பண்ணி இதை போடு அதை போடு அப்படின்னு சொல்லி போட்டு அன்னைக்கு வேலை முடிஞ்சு போய்ட்டு கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. இதை தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த முறை வருவாங்க. நான் இவ்வளவு தர்றேன், அவ்வளவு தர்றேன், போடு, உனக்கு கொலுசு வாங்கி தர்றேன், தோடு வாங்கி தர்றேன், மூக்குத்தி வாங்கி தர்றேன் அப்படின்ட்டுலாம் வருவாங்க. ஒவ்வொருத்த வீட்லேயும் இன்றைக்கி இந்த திமுக அரசுனால் 8000லேருந்து 10,000 ரூபாய் எல்லாத்துக்கும் கைவிட்டு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரிங்கிற விகிதத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தவறுகள் மக்கள்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிறத கேட்டு. நேர்காணல தொடங்கிட்டீங்களா மேடம்? நீங்க உங்களுடைய வேட்பாளரை சந்திச்சு நேற்று வந்து எந்த தொகுதியில போட்டியிட விரும்புறீங்க, நம்ம ரெட்டலை சின்னத்துல போட்டியிட போறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, மக்களுக்கு பயன்படுன்னு நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, மக்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. மக்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல ஆளாக போய் நிற்கிறவன் நானாக தான் இருக்கும், சொல்கிறவளும் நானாக தான் இருக்கும், எதிர்த்து சொல்கிறவளும் நானாக தான் இருக்கும். அனாவசியமாலாம் எதிர்த்து பேசுகிறது, இந்த அரசியல் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ நேர்மையாக செஞ்சீன்னா, சரியாக செஞ்சால் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் செய்யலைன்னா உங்களை திருத்தறதுக்கு உண்டான வேலையில் இறங்குவேன். அது மாதிரி தான் இந்த தேர்தலும். திருத்தி ஆகணும், வெளில அனுப்பி ஆகணும் திமுகவை. அப்போ தான் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் வளர்ச்சியை வளர்த்து கொண்டு வந்த நாங்கள். அதனால் அந்த தவறை பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. அதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்க மாட்டோம்னு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் சொல்றாங்க. அவருடைய தலைமை எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்குங்க. அது வந்து இயற்கை தான். எது நடந்தாலும் ஒரு நாளைக்கு வெளில சொல்லி தானே ஆகணும். அன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க, சந்தோஷப்படுங்க, மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அதுதான். எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு என்ன பதில்? நான் சொல்கிறேங்க, முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தாங்க ஒரு தலைவரை ஏற்றுக்கிறது இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறோம். இது எல்லாம் நம்ம சொல்லலாம். எல்லாத்தையும் மீறி மக்கள் தான். மக்களோட முடிவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வர முடியும். மேடம், இந்த முறை நல்லா செய்யறதுக்கும் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ வாங்கி வச்சிருக்கிற கடன் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சமாளித்து கொண்டு வரணும்னா அதுக்குள்ள ஆள் வந்தால் தான் செய்ய முடியும். எவ்வளோ குற்றச்சாட்டுகள் மேடம், எவ்வளோ